1118 காவலர் குடியிருப்புகள் மற்றும் கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலை கட்டடத்திற்கு காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் 457 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 1118 காவலர் குடியிருப்புகள் மற்றும் 211 கோடியே 57 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள கோவை மத்திய சிறைச்சாலை கட்டிடத்திற்கு காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அடிக்கல் நாட்டி வருகிறார். தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அரசு ஊழியர்களுக்கு ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடு உள்ளிட்ட வங்கி சலுகையில் கட்டணமின்றி 7 வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் முதலமைச்சர் முன்னிலையில கையொப்பமிட இருக்கிறது. இந்த நிகழ்வும் தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருக்கிறது. முன்னதாக தற்போது 1118 காவலர் குடியிருப்புகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த 2 நிகழ்ச்சிக்கு பிறகு அடுத்ததாக 11 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பான கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த வகையில இந்த 2 நிகழ்ச்சியும் காணொலி காட்சி வாயிலாக தற்போது நடைபெற்றிருக்கிறது. சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.